அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தும் திட்டங்கள் அரசியலின் பலியாகிவிட்டதா? அனைவருக்கும் வணக்கம். தீக்கதிர் தலையங்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிஎம்ஸ்ரீ திட்டம், அரசு பள்ளிகளின் மேம்பாடு, மாநில அரசு நிலைப்பாடு ஆகியவற்றை சுற்றி மீண்டும் விவாதம் எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தில் மாணவர்களின் நலன்தான் முதன்மையா, அரசியல் நிலைப்பாடுதான் முதன்மையா என்பதை குறித்து இன்றைய தலையங்கத்தில் பார்க்கலாம். பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் யுடிஎஃப் அரசின் கொள்கை தோல்வி. கேரளாவில் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள வி.டி. சதீசன் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி யுடிஎஃப் அரசு ஒன்றிய அரசின் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான விஷயத்தில் எடுத்துள்ள வெளிப்படைத்தன்மையற்ற முரண்பாடான நிலைப்பாடு அதன் சித்தாந்த ரீதியான வீழ்ச்சியையும் கொள்கை தோல்வியையும் பகிரங்கமாகவே வெளிப்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒன்றிய பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கையை கடுமையாக எதிர்த்தும், இத்திட்டத்தில் முந்தைய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஆலோசித்ததை காவி மயமாக்கல் என்றும் சாடிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவர்கள் அதிகாரத்திற்கு வந்தவுடன் ஒரேடியாக தலைகீழ் பல்ட்டியடித்துள்ளனர். ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ள 1158.13 கோடி ரூபாய் கல்வி நிதியை பெறுவதற்காகவே இத்திட்டத்தை செயல்படுத்துவதாக கூறி தப்பித்துக்கொள்ள யுடிஎஃப் அரசு முயல்கிறது. முதலமைச்சர் வி.டி. சதீசனும் யுடிஎஃப் அமைப்பாளர் அடூர் பிரகாஷும் இத்திட்டம் குறித்து அடுத்தடுத்து முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து மக்களின் கவனத்தை திருப்ப பார்க்கின்றனர். ஒப்பந்தத்திலிருந்து விலக மாநிலத்திற்கு அதிகாரமில்லை என்றும், முந்தைய அரசின் முடிவை தொடர்கிறோம் என்றும் சாக்குப்போக்கு கூறும் யுடிஎஃப் தலைவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை மாநில கல்வி முறைக்குள் திணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சதி திட்டத்திற்கு பலியாகியுள்ளனர். முந்தைய எல்டிஎஃப் அரசு உடனடியாக அந்த யோசனையை கைவிட்டு தனது மதசார்பற்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றது நினைவு கூறத்தக்கது. கல்வி பாடத்திட்டத்தில் ஒன்றிய அரசின் தலையீடு, என்சிஇஆர்டி வழிகாட்டுதல்கள் மற்றும் மாநில சுயாட்சி மீதான தாக்குதல்களை உணர்ந்தும் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி பாஜகவின் திட்டத்திற்கு அடிபணிவது வெட்கக்கேடானது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் ஒன்றிய அரசின் நிதி மிரட்டலுக்கு பணியாமல் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தங்களின் மாநில கல்வி உரிமையை பாதுகாத்து போராடி வரும் நிலையில் யுடிஎஃப் அரசின் இந்த சரணாகதி அரசியல் அம்மாநில பொதுக்கல்வித்துறைக்கே பேரபாயமாக உருவெடுத்துள்ளது. அமைச்சரவை உபக்குழு அமைத்து நாடகமாடுவதை நிறுத்திவிட்டு மாநில கல்வி சுயாட்சியை காக்கவும், சங் பரிவாரத்தின் கல்விக் கொள்கையை தடுத்து நிறுத்தவும் யுடிஎஃப் அரசு உடனடியாக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில உரிமைகளையும் மதசார்பற்ற கல்வி அமைப்பையும் ஒன்றிய பாஜக அரசிடம் அடகு வைக்கும் யுடிஎஃப் அரசின் இந்த இரட்டை வடத்தையும் கொள்கையற்ற போக்கையும் அம்மாநில முற்போக்கு சக்திகளும் மக்களும் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தீக்கதிர் தலையங்கம் நிறைவேறுகிறது. கல்விக் கொள்கைகள் எந்த அரசின் பெயரில் வந்தாலும் அதன் மையத்தில் மாணவர்களின் நலன்தான் இருக்க வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தும் முடிவுகளே முன்னுரிமை பெற வேண்டும். இதுவே இன்றைய தலையங்கத்தின் கருத்து. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.